اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ்விடமிருந்து இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளான் என்பதாக குர்ஆனுல் கரீம் தெள்ள தெளிவாக நமக்கு என்ன இஸ்லாத்தை பற்றி பேசுது. இஸ்லாம்னு சொல்லக்கூடிய அந்த கிரேட் ரிலீஜன் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடமிருந்து நமக்கு வந்திருக்குது. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ரசூல் ரஹ்மத்தான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் கோமான் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான். அப்ப இஸ்லாமுடைய எல்லா விதமான அந்த ரூல்ஸ் மாஷால்ல என்ன அல்லாஹ் வகுத்தது. மாஷால்ல நம்மை இல்லாமையிலிருந்து எந்த நாயன் படைத்தானோ கிரியேட் பண்ணானோ நம்ம என்ன இல்லாமை என்னும் நிலைதான் நம்முடைய ரியாலிட்டி. நம்ம ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இங்கே இருக்கிற இத்தனை பேரும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோமா? இல்லை. பிகாஸ் 100 years இல்லை. நம்ம புரிஞ்சா? பிகாஸ் 100 years எப்படி இல்லையோ அந்த மாதிரி ஆஃப்டர் 100 years என்ன நாம இல்லை. அப்போ இல்லாமையிலிருந்து அல்லாஹ் நம்மை உண்டாக்கி மீண்டும் இல்லாமல் ஆக்கக்கூடிய மகா வல்லமை மிக்கவன் மாஷா. அப்ப எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய புறத்தால அல்லாஹ்விடமிருந்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறேன்னு சொல்றான். இந்த இஸ்லாம்னு சொல்லக்கூடிய இந்த தீன இந்த மார்க்கத்தை இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம்ங்கிற மார்க்கம் உங்களுக்கு யாரு கொடுத்தா? இந்த சர்வ லோகங்களையும் எல்லா படைப்புகளையும் ஆல் கிரியேஷன்ஸ் அத்தனை யார் கிரியேட் பண்ணானோ அந்த ஹாலிகுல் ஆலமீன் ஆலங்களை எல்லாம் படைத்த நாயன், ஆலங்களை எல்லாம் காக்கக்கூடிய நாயன், எல்லா படைப்புகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நாயன் அவன் தான் உங்களுக்கு மாஷால்ல என்ன இஸ்லாம்ங்கிற இந்த தீனை கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த இஸ்லாம்ங்கிற தீனுடைய ஒவ்வொரு சட்டங்களும் யாரால் வகுக்கப்பட்டது? அல்லாஹ்வால் வகுக்கப்பட்டது. வந்து நம்ம தொழுதோம், யாருடைய உத்தரவு? அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அகிமிஸ் ஸலாத், தொழுகை நிறைவேற்றுங்க, தொழுகை நிலை நிறுத்துங்க, நிறைவேற்றுங்கன்னு சொல்ற. நிலை நிறுத்துங்கன்னா காலம்புறா தொழுவுங்கன்னு அர்த்தம். புரிஞ்சா? அகிமிஸ் ஸலாத், தொழுகை நிலை நிறுத்துங்கள். ஏன்னா அதான் ரமலான் வந்தா நோன்பு பிடிங்க. இப்படி ஒவ்வொரு சட்டங்களையும் அல்லாஹ் நமக்கு என்ன இஸ்லாமுடைய ஒவ்வொரு அந்த சட்ட திட்டங்களையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். இப்படி செய், இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய், அப்படி செய்யக்கூடாது. இப்போ உலகத்துல மனுஷன் ஹெல்த்தி லைஃப் வாழ்றதுக்கு எல்லாருக்கும் ஆசை உண்டு. யாராவது ஒரு மனுஷன் நான் நோயா இருக்கிறான்னு சொல்லுவானா? யாரும் சொல்ல மாட்டான். புரிஞ்சா? லைஃப்ல என்ன தோத்து போனவங்க கூட சொல்ல மாட்டான் நோய் வரட்டும்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஹெல்த்தி லைஃப் ஆசைப்படுவாங்க. இப்போ மாஷால்ல என்ன இஸ்லாமும் ஹெல்த்தி லைஃபுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இப்போ லைலத்துல் கத்ருடைய ராத்திரி ரமலான் மாசத்துல நம்ம 27ஆம் கிழமைன்னு சொல்றோம்ல லைலத்துல் கத்ர், போற்றப்பட ராத்திரி.
1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவுன்னு குர்ஆன் சொல்லுது. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அந்த ஒரு ராத்திரி. அந்த ஒரு ராத்திரி அமல் செஞ்ச 1000 மாதங்கள், கிட்டத்தட்ட 83 வருஷத்துக்கு கூட என் அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் தர்றான்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி உள்ள லைலத்துல் கத்ரை நான் அடைந்து கொண்டால் நான் அல்லாட்ட என்ன தெரியுமா கேட்குவேன்? யாரு சொல்றா? கண்மணி நாயகத்துடைய அருமை திரு மனைவியும் நம்முடைய ஆரோக்கிய தாயுமான உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத அலைஹா பரக்காத் மின்ஹா ஃபித் தாரின். நம்மளோட உம்மா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, லைலத்துல் கத்ருடைய ராத்திரியை நான் பெற்றுக்கொண்டேனே ஆனால், அடைந்து கொண்டேனே ஆனால், நான் அல்லாட்ட என்ன தெரியுமா துவா செய்வேன்? ஆஃபியத்தை துவா செய்வேன். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தாவலான்னு துவா செய்வேன். ஹெல்த்தி லைஃப் அல்லாட்ட கேட்குவேன்னு சொல்றாங்க உம்மா ஆயிஷா நாயகி, நாயகத்து அருமை திரு மனைவியார் நம்முடைய ஆரோக்கிய தாய் உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷத்து துஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, லைலத்துல் கத்ரை நான் அடைந்து கொள்வேனே ஆனால், பெற்றுக்கொள்வேனே ஆனால், நான் அல்லாட்ட என்ன கேட்குவேன்? நல்ல ஆஃபியத்தை தாழ்ல, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தாழ்ல. புரிஞ்சா? ஆரோக்கியம் ஆஃபியத்துங்கிறதுக்கு என்ன நிறைய அதுக்கு மீனிங் இருக்குது. உடல் ஆரோக்கியம், உல ஆரோக்கியம், வாழ்க்கை ஆரோக்கியம், கொள்கை ஆரோக்கியம், இம்மை ஆரோக்கியம், மறுமை ஆரோக்கியம். புரிஞ்சா? எல்லாமே வந்துருச்சு அது உள்ளக்க மாஷா. எல்லாமே வந்துருச்சு மாஷா. ஒரு மனுஷன் நோய் இல்லாம மட்டும் வாழ்ந்தா போதும், ஏன்னா குடும்பத்துல அது எப்படி வேணாலும் யாரா சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். அப்ப நோய் இல்லாம அல்லாஹ் ரசூல் நம்மளை காப்பாத்துறது எப்படி ஆஃபியத்தோ, அதுபோல குடும்பத்தை நம்ம சந்தோஷமா, அது குடும்ப ஆரோக்கியம். அதுக்கு அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் ரசூல் விசாலமா எப்போதும் தந்துக்கிட்டே இருக்கும் மாஷா. விளங்குச்சா? அப்ப அது மாதிரி என்ன பொருளாதார ஃபினான்ஸ். புரிஞ்சா? அது மாதிரி சமூகத்துல மக்களுக்கு மத்தியில் என்ன நல்ல ஒரு கண்ணியத்தோட, கௌரவத்தோட, ஒரு நட்பு முறையோட யாராவது பார்த்தோன்னு என்ன அந்தாளா அப்பப்போ வனப்பா மோசமான ஆளு, இது என்ன? இது சமூகத்துல ஆரோக்கியம் இல்லாத நிலை. சமூகத்துல ஆரோக்கியம் இல்லாத நிலை. இதை இஸ்லாம் விரும்பல. இஸ்லாம் என்ன செய்யல? விரும்பல. அப்ப ஆரோக்கியம்ங்கிறது மாஷாஅல்லாஹ் என்ன பல விஷயங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ஆரோக்கியம் தான். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உள்ளம் ஆரோக்கியம், உணர்வுகள் ஆரோக்கியம், புரிஞ்ச அறிவு நல்ல ஆரோக்கியம். சில பேர் சொல்லுவான் ஒண்ணு அப்படியே மந்தமா இருக்குது, ஒண்ணுமே மண்டையில ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேங்குதுமா. அது என்ன அர்த்தங்க? ஸ்டக்காகி நிக்குதுன்னு அர்த்தம். ஆரோக்கியமா இல்ல எப்படி எனக்குன்னு அர்த்தம். விளையாடுச்சா? சில பேர் என்ன படுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டே பல விஷயங்களை எல்லாரும் சொல்லி பண்ணி முடிச்சிருவோம். திங்க் பண்ணுவான், ஒரு கால் பண்ணுவான், வேலை முடிஞ்சு. புரிஞ்சா? அப்போ ஆரோக்கியம்ங்கிறது மாஷா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இஸ்லாம் நமக்கு படித்து தர்ற மாதிரி வேற எந்த ரிலீஜனும் நமக்கு படித்து தரல மாஷா. புரியுதா? அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் ஆரோக்கியத்தை பற்றி அரை ஆயத்திலே குர்ஆன்ல சொல்லி முடிச்சுட்டான். முழு ஒரு ஆயத்துல அரை ஆயத்து. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் அதிமீறாதீர்கள். முடிஞ்சு மாஷா. அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவான் தமிழ்ல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லாத்தையும் லிமிட்டோட வை. ஒண்ணு குடி, அன்லிமிட்டடா போயிடாத, அது ஆபத்து. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. புரிஞ்சா? இது அரை ஆயத்து தான், ஒரு ஆயத்து முடியல. ஒரு ஆயத்துக்கு நிறைய இருக்குது. அதுக்குள்ள அல்லாஹ் எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்ல முடிச்சுட்டான். இந்த உலகம் கியாமத்து நாள் வரையிலேயே மெடிக்கல் சயின்ஸ் என்ன இனி கண்டுபிடிக்கக்கூடிய சர்வ விஷயத்தையும் அல்லாஹ் இதுக்குள்ள அத்தனையும் அடக்கி முடிச்சுட்டா. அர்ஹமர் ராஹிமீனான ஹய்யுல் கய்யூமான இலாஹுல் ஆலமீனான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு சொல்லி தரக்கூடிய மார்க்கம் எது மாஷால? இஸ்லாம். புரியுதா? காரணம் என்ன? நம்மளை இல்லாமலிருந்து படைச்சவன் அல்லாஹ்.
நம்மளை படைச்ச நாயனுக்குள்ள தெரியும் நமக்கு எது அவசியம் நமக்கு எது அனாவசியம்னு சொல்லி. புரிஞ்சா? இப்ப நம்ம பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யாருக்கு தெரியும்? பாப்பா அம்மாக்கு தானே தெரியும். மாஷா அல்லாஹ். பாப்பா அம்மாவுக்கு தெரியறத விட பாப்பா அம்மாவையும் இந்த பிள்ளையும் படைச்ச அல்லாஹ்க்கு தான் எல்லாமே தெரியும். மாஷா இல்ல, நம்ம பாப்பா அம்மாவுக்கு நமக்கு இடையில உறவை ஏற்படுத்துறதே அல்லாஹ் தான். நம்மளா வந்தோம். யாராவது உலகத்தில் வர்றாரு, அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா விசேஷம். அது வேற, நாயகத்தை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது இந்த விஷயத்துல. புரிஞ்சா? மற்ற எல்லாத்தையும் பற்றி பேசினா அங்கே உட்கார்ந்துருக்கிற யாராவது ஷாரி மாஷா அல்லாஹ் அல்லாட்ட அல்லாஹ் அஸ்கரும் சஃபீன் தான் எனக்கு பேரண்ட்ஸா டேடியும் மம்மியாவும் கேட்டானா? இல்லை தானிஷ் கேட்டானா? இல்லை, அல்லாஹ்வை நாடி கொடுத்தது. அல்லாஹ் நாடி கொடுத்தது. பெத்த பிள்ளை தானே, சந்தேகம் இல்லையா? பார்த்து அப்ப மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வை நாடி கொடுத்தது. நமக்கு நம்ம அம்மா அப்பாக்கள உறவு யார் ஏற்படுத்துறோம்? அல்லாஹ் ஏற்படுத்துறோம். என்ன நினைச்சா? அப்ப நமக்கு எது அவசியமானது, எது நாம செய்யணும், எது நாம செய்யக்கூடாது, எதுல நமக்கு வெற்றி இருக்குது, எதுல நமக்கு வெற்றி இல்லை, எல்லாவற்றையும் நம்மை இல்லாமையில் இருந்து படைத்து உருவாக்கி உரு கொடுத்து தரிப்படுத்தி பரிபாலனை செய்யக்கூடிய எல்லாம் வல்ல ஏக ரப்புல் ஆலமீனான வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்யறான்? அவசியமானது. என் அடிமை, என் அடியானே, இது உனக்கு அவசியமானது, இதுல உனக்கு வெற்றி இருக்குது, இதுல உனக்கு இஸ்ஸத் இருக்குது, இதுல உனக்கு என்ன சுபிட்சம் இருக்குது, இதை செய்யி நீ சந்தோஷமா இருப்ப, இது செய்யாத இது கேடு, இது ஆபத்து, எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். எல்லாத்தெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட ஒரு மூமின் என்ன இந்த விஷயத்துக்கு என்ன செய்யறதுங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு அறவே கிடையாது. புரிஞ்சா? ஒரு முஸ்லிமுக்கு என்ன அப்செட் ஆகுறதும் கன்ஃபியூஸ் ஆகுறதும் கனவுல கூட வராது. காரணம் என்ன? அவன் முஸ்லீம்ல இஸ்லாமில இருக்கிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலேயே அவன் இருக்கிறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லா விஷயத்தையுமே அவனுக்கு தெளிவுபடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை விட்டு வைக்கலையே. நம்ம உடல்ல உயிர் எப்போ ஊதப்படுதுங்கிறது உள்பட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நாளையில ஊதப்படுது இந்த உலகத்துல இருந்தா எந்த மெடிக்கல் சயின்ஸும் சொல்லலை. எல்லாம் அதுக்கு பிறகுதான் என்ன ரிசர்ச் எல்லாம் நடந்துச்சு. புரிஞ்சா? 1500 வருஷத்துக்கு முன்னாடியே கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உன்னுடைய தாய் தந்தையுடைய இந்திரிய துளி ஸ்பேம் என்ன அந்த யூட்ரஸ்ல இருக்கும்போது 120வது நாள் அங்க அல்லாட உத்தரவோட மலக்கு உருவத்தை படைக்கிறாப்புல 120வது நாள் மாஷா அல்லாஹ் ரூஹ் ஊதப்படுது. அல்லாஹ் மலை கட்டளையிடுறான், ரூஹ் ஊது. புரிஞ்சா? நம்ம உடல்ல உயிர் எப்போ ஊதப்பட்டது என்பதை உட்பட நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்லை தெளிவாக நாயகம் நமக்கு சொல்லி தராங்க திருவாயால. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? நம்ம உடல் பூர்வமா படைக்கப்படல. அந்த ஸ்டாம்லன் மசாலா என்ன அது ரத்த கட்டியா மாறுது. புரிஞ்சா? ரத்த கட்டி சதக்கட்டியா குரான்ல அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனையும் சொல்றான். மனாசிராத்தை எல்லாம் அதுல ரூஹ் எப்போ ஊதப்படுது, எத்தனாவது நாள் ஊதப்படுது, அதை நாயகம் தெல்ல தெளிவா பயான் செய்யறாங்க. அதுல ஆரம்பிச்ச நாயகம் நம்ம காலுக்கு எப்படி செருப்பு போடணும், எப்படி செருப்பு கலட்டணும், யாரு சொல்லி தருவா இதெல்லாம்? சார் காலுக்கு நார்மலா நம்ம ஷூ போடுறோம்ல, ஷூ எப்படி போடணும் அதே நான் சொல்லி தரேன். அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு ஈமான்தாரியும் உங்களுடைய காலணிகளை தட்டாம போடாதீங்க. தட்டணும். நீ என்னதான் செல்ஃப்ல பத்திரமா வச்சிருந்தாலும் ஷூ எடுத்து என்ன செய்யணும், அதை கீழே அடிச்சு தட்டணும். இல்ல எங்க சரவண்டு தொடச்சு வச்சாப்புல போடும் போது தட்டுங்கிறாங்க நாயகம். புரிஞ்சா? நம்ம பேர்ல எவ்வளவு அக்கறை கண்மணி நாயகத்துக்கு. புரிஞ்சா? நம்மளை பெத்த உம்மா பாப்பா நம் மீது காட்டாத காருண்யத்தையும் கருணையும் அன்பையும் கிருபையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நம்ம மீது நாயகம் காட்டுறாங்க மாஷா. புரிஞ்சா? எப்படி நம்ம மாஷால காலணி போடணும், எப்படி செருப்பு போடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி படுக்கணும், எல்லாம் நாயகம் நமக்கு என்ன அழகா சொல்லி தராங்க. ஹெல்த்தி லைஃபுக்கு மாஷால, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மாஷால. புரியுதா? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை உண்மையாக விசுவாசம் கொண்ட ஒரு உண்மை விசுவாசி, ஒரு ஈமான்தாரிக்கு மாஷால வாழ்க்கையில் என்ன எந்த விரக்தியும் வராது. இது என்ன செய்யறது, எப்படி செய்யறது, கன்ஃபியூஷனே வராது. கன்ஃபியூஷனே வராது. ஹனஃபி இமாம் அவர்கள்ட்ட ஒரு வாலிபர் வந்தார், ஒரு எம்பாய் வந்து கேட்டாரு, இமாம் அவர்களே, நிறை மாத கர்ப்பிணியாக ஒரு பெண்ணு மரணிச்சிட்டா, அந்த பெண்ணை இப்போ வயிற்ற கீறி, இப்போ நம்ம முறை சொன்ன ஆப்ரேஷன் பண்ணி, அந்த காலத்தில் இந்த மாதிரியான முறையெல்லாம் இல்லை, புரிஞ்சா? வயிற்ற கிழிச்சு பிள்ளையை வெளியே எடுக்கிறதா, இல்லை மையத்தை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு அப்படியே அடக்கிடுறதா? புரிஞ்சு? அந்த லேடி மூத்தாயிட்டாப்புல, கன்சீவான லேடி, உள்ள இருக்கிற புள்ள ஹயாத்தாக்குதான் மூத்தாக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான ஸ்கேன் சிஸ்டம்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ என்ன செய்யறது? அப்படியே அடக்கிடுறதா இல்லை கிழிச்சு எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹனஃபி இமாம் மாஷால படிச்சுன்னு பதில் சொன்னாங்க, இல்லை வயத்தை கிழிச்சு மாஷால என்ன பிள்ளைய வெளியே எடுத்துடணும், பிள்ளைய வெளியே எடுத்துடணும். புரிஞ்சா? வெளியே எடுத்துடணும். எல்லாரும் ஆச்சரியமா, மையத்தை எப்படி கிழிக்கிறது? உயிரோட உள்ள ஆளுங்க ஒரு கபருக்கு மேல 6 அடி கீழே மையத்தை அடக்கி இருக்குது. அந்த கபருக்கு மேல கூட நீங்க ஒரு சஹாபி ஒரு கபருக்கு மேல இப்படி சாஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க. கபருக்கு மேல உட்காரல, கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்து கையை இப்படி முட்டு கொடுத்து உட்கார்ந்தவர். கண்மண்ணாய் திருவிழமானாங்க, உங்களுடைய சகோதரருக்கு நீங்க சிரமம் கொடுக்காதீங்க. புரிஞ்சா? உங்களோட சகோதரருக்கு நீங்க சிரமம் கொடுக்காதீங்க. இதான் 6 அடி கீழே தான் மையத்து இருக்குது. கபருக்கு மேல என்ன சாஞ்சு உட்காரக்கூடாது, கபருக்கு மேல சாஞ்சு உட்காரக்கூடாது. விளங்குச்சா? என்ன பேணுதல் உள்ள, அதாவது ஷரியத்துல வரன்னு சொல்லுவாங்க, பேணுதல், பேணிக்கையா இருக்கு. அப்படி உள்ள விஷயத்தில் சொல்லுவாங்க இமாம்கள், கபிரஸ்தான் உள்ள போகும்போது இன்னர் யூஸ் பண்ணாம போவாதீங்க. சில கபறுகள் நீங்க தாண்டி போவீங்க. அப்படி போகும்போது ஒரு பெண்ணுடைய கபர் அடக்கப்பட்டிருந்துச்சுன்னா நீங்க என்ன தாண்டி போகும்போது இன்னர் யூஸ் பண்ணாம இருக்கிறது அது நல்லதல்ல. விளங்குச்சா? புரியுதா? இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரிலீஜனை எங்கேயும் பார்க்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் அவன் ரஹ்மத்தான உஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான தெய்வீக திரு சன்னிதானத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு இந்த தீன அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ ஹனஃபி இமாம்கிட்ட வந்து கன்சீவான லேடி என்ன மூத்தா போயிடுச்சு, வயத்தை கிழிச்சு புள்ள எடுக்கிறதா அப்படியே அடக்கிறதா? புள்ள உள்ளக மூத்தா போயிடுச்சா ஹயாத்தாக்குதான் தெரியாதுங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்கேன் பண்றது இந்த சிஸ்டம்லாம் வரலையே, என்ன செய்யறது? ஹனஃபி இமாம் சொன்னாங்க, அல்ல வயத்தை கிழிச்சு பிள்ளை எடுக்கணும்னு சொன்னாங்க. எல்லாரும் ஆச்சரியம் பார்க்கறோம், எல்லாரும் ஆச்சரியம் பார்க்கறோம். உட்கார்ந்துக்காலாம் சாதாரண ஆள் இல்லை, எல்லாரும் பெரிய பெரிய மார்க் அறிஞர்கள். எந்த ஆதாரத்தில் ஹனஃபி இமாம் மையத்தை வயத்தை கிழிச்சு பிள்ளை எடுக்கணும்னு சொல்றாங்க? உடனே அப்படி நினைக்கும் போது இமாம் அவர்கள் அந்த நினைக்கிற ஆள்ற நினைப்பு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அல்லாஹ் ரசூல் ரஹமத்துல்லாஹி என்ன ஒரு ஆளை பார்க்கும்போது அவருடைய மனசுல ஓடுற என்ன ஓட்டம் தெரியும்ல, புரிஞ்சிருச்சு. உடனே ஹனஃபி இமாம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாலிக்குல் முல்க்
قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء تنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير تولج الليل في النهار تولج النهار في الليل تخرج الحي من الميت وتخرج الميت من الحي. அல்லாஹ் அவருடைய மகா மாட்சிமை வல்லமையை சொல்லும்போது துஹ்ருஜுல் ஹய்ய மினல் மய்யித், ஹயாத்தானத மௌத்தாக்குவான். துஹ்ருஜுல் மய்யித்த மினல் ஹய், மௌத்தானத அல்லாஹ் ஹயாத்தாக்குவான், ஹயாத்தானத மௌத்தாக்குவான். புரிஞ்சா? இப்போ மௌத்தா போயிருக்குது, இது அது உள்ளந்து அல்லாஹ் ஹயாத்தை கொண்டு வருவான். சொல்றது புரியுதா? மைத்தான லேடி அந்த தாய் வைத்திருந்து பிள்ளை அல்லாஹ் ஹயாத்தை கொண்டு வருவான்னு சொல்லு. எல்லாரும் அப்படி ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த கேள்வி கேட்ட கொஸ்டின் பண்ணார அந்த யங் பாய் சொன்னார், இமாம் அவர்களே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தங்கள் இடத்துல இப்படி ஒரு மசாலா கேட்டு வந்துச்சு, தாங்கள் மசாலா வயத்தை கிழிச்சு புள்ளை எடுங்கன்னு சொல்லிட்டீங்க, புரிஞ்சா? அப்படி எடுக்கப்பட்ட அந்த புள்ள நான் தான் மசாலா. எந்த அளவுக்கு தெளிவா இருக்குது விஷயங்கள். அப்போ உலகத்தில் வரக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகளால ஒரு கைர முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பிரமிப்பா இருக்கும், ஒரு ஆச்சரியமா இருக்கும். நமக்கு அது ஆச்சரியமே இல்லை, நமக்கு அது பிரமிப்பே இல்லை. காரணம் என்ன? நமக்கு எல்லாமே சொல்லப்பட்டது, எல்லாமே நடத்தப்பட்டது, எல்லாமே நடத்தப்பட்டது, எல்லாமே நடந்துருச்சு. நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்ல நம்முடைய நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால சொன்ன விஷயங்கள்ல கோடியில ஒரு 1% தான் புதிய புதிய கண்டுபிடிப்பா வந்திருக்குது. இன்னும் வர வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் வர வேண்டியது என்ன? நிறைய இருக்குது மாஷா அல்லாஹ். இது ஒண்ணுமே இல்லை, பெரிய விஷயமா இல்லை, பெரிய விஷயமே அல்ல. அப்போ இஸ்லாம் ஒரு ரொம்ப ஆரோக்கியத்தை இஸ்லாம் வரவேற்குது. அப்படின்னா என்ன? எல்லா விதத்திலும் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அறிவு ஆரோக்கியம், சிந்திக்கிறதுக்கு இஸ்லாம் ரொம்ப என்ன முக்கியத்துவம் கொடுக்குது. தஃபக்கரு ஃபி ஸாஅத்தின் கைரு மின் இபாதத்தி அல்ஃப ஸனா. கண்மணி நாயகம் ஒளிமயமான திருவாயால் நாயகம் நமக்கு சொல்லித்தராங்க. தஃபக்கரு ஃபி ஸாஅத்தின், கடுகு நேரம், கொஞ்ச நேரம் நீ திங்க் பண்றது, சிந்திக்கிறது 1000 வருட கால நஃபிலான வணக்கங்களை விட அல்லா இடத்துல மேலான நன்மையை உனக்கு பெற்று தரும். மாஷா அல்லாஹ். தஃபக்கரு ஃபி ஸாஅத்தின் கைரு மின் இபாதத்தி அல்ஃப ஸனா. கொஞ்ச நேரம் சிந்திக்கிறது, கொஞ்ச நேரம் சிந்திக்கிறது. அட உன்னை பத்தி சிந்திக்கிறதுமா, ஒன்னத்தையும் வானத்தை யோசிக்க வேணாம். விளங்குச்சா? உங்களை பத்தி நீங்க சிந்திக்கிறதே அல்ஹம்துலில்லாஹ். நாம இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சோம், என்னெல்லாம் செய்ய தவறிட்டோம், இன்னைக்கு நம்ம அவசியமான விஷயம் எத்தனை செஞ்சோம், வேஸ்டான விஷயம் எத்தனை பண்ணோம், அப்படி கொஞ்ச நேரம் சிந்திக்கிறது இருக்குதுல்ல, அது 1000 வருஷம் நஃபிலான உபரி வணக்கங்களை விட அல்லா இடத்துல 1000 வருஷம் நம்ம உபரி வணக்கங்கள் வணங்கினா, நஃபிலான வணக்கங்கள் செஞ்சா எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அதை விட அல்லா இடத்துல நமக்கு மேலான நன்மையை பெற்றுத்தரும் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்யறாங்க? சிந்திக்கிறத நம்மள ப்ரமோட் பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். சிந்தி, யோசிச்சு செய். விளங்குச்சா? சும்மா என்ன காமா சாமான்னு செய்யாத, திங்க் பண்ணு, சிந்தி மாஷா அல்லாஹ். சிந்திச்சா தான் என்ன, உனக்கு பல வழிகளை அல்லாஹ் திறந்து விடுவான். என்னங்கதா? அப்போ ஒரு அற்புதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு என்ன அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இஸ்லாம்ங்கிற மார்க்கமே ஒரு அற்புதமான ஆரோக்கிய வாழ்க்கை தான். இஸ்லாம் ரிலீஜன் இருக்குது, அதே ஆரோக்கியமான வாழ்க்கை. எதுல இருந்து? ஒண்ணுக்கு போயிட்டு கழுவுறதுல இருந்து என்ன ஆரோக்கியம், சுன்னத்து பண்றதுல இருந்து ஆரோக்கியம். விளங்குச்சா? புரியுதா? இன்னைக்கு என்ன எத்தனையோ யஹூதி கிறிஸ்துவனா சுன்னத்து பண்ணிக்கிறான், யஹூதி கிறிஸ்துவனா சுன்னத்து பண்ணிக்கிறான். புரிஞ்சா? பெரிய பெரிய நோய்களை அந்த இடத்துல இருந்து அது மூலமா அல்லாஹ் அவனுக்கு காப்பாத்திடுறான். விளங்குச்சா?
உடல் இச்சை விஷயத்துல கட்டுப்பாடு இல்லாத ஆட்கள் என்ன பலவிதமான நோய்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையில இருந்து என்ன காக்கப்படுது. புரியுதா? இப்படி இஸ்லாம்னு சொல்லக்கூடிய மார்க்கமே ஒரு ஆரோக்கியமான மார்க்கம். காலையில முடிச்சா ராத்திரிக்கு படுக்கிறது உள்பட நமக்கு இஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் நமக்கு ஹெல்த் லைஃப் சொல்லி தருது. மாஷா, ஹெல்த் லைஃப் நமக்கு சொல்லி தருது. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காத, நாயகத்துடைய உத்தரவு. சாப்பிடும் போது இடையிலேயும் தண்ணி குடிக்காத, சாப்பிடும் போது இடையிலேயும் தண்ணி குடிக்காத, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காத, சாப்பிட்ட உடனே படுத்துறாத. நினைச்சா இப்படி அல்ஹம்துலில்லாஹ் நாம என்ன பார்த்தோம்னா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதாவது தாயுடைய வயிற்றுல இருந்து அப்பத்தான் வந்த ஒரு குழந்தைய எப்படி ஆராட்டி அதை சீராட்டி அதை மசாலா என்ன பக்குவமா அது மேல ஈ கொசு போய் உட்கார்ந்துடாம அதை பேணி பாதுகாக்கும் அப்படி அந்த தாய் அதை விட பல 100,000 கோடி மடங்கு நம்மை பாதுகாக்கிறாங்க நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகல விதமான ஆரோக்கிய கேட்டுல இருந்து, ஆரோக்கிய கேடுல இருந்து, ஆரோக்கியம் இல்லாம போறது ஆரோக்கிய கேடல்லவா, ஆரோக்கிய கேட்டுல இருந்து நம்மளை காக்குறாங்க நாயகம். உணவு வகையில காக்குறாங்க, உறக்க வகையில காக்குறாங்க, அடுக்கை முறையில காக்குறாங்க, குளிக்கிறதுல காக்குறாங்க, நெக வெட்டுறதுல காக்குறாங்க நாயகம். நெக வெட்டுறதுலப்பா எந்த ரிலிஜன் சொல்லி தரும்? ஏன் முந்திய நபிமார்களுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கல. 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினான். 313 ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினான். இந்த 313 ரசூல்மார்கள்ல எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் ராஜாதி ராஜ மகாராஜரான நம்முடைய ஆரோக்கிய ரட்சகரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான திருவாயால நாயகம் நமக்கு என்ன துனியா ஆகிரத், இந்த உலகம், மௌத்துக்கு முந்திய உலகம், மௌத்துக்கு பிந்திய உலகம், இருலோகத்துடைய நம்முடைய வாழ்க்கையுடைய சகலவிதமான ஆரோக்கிய நிலைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு டீச் பண்ண மாதிரி வேற எந்த நபியோ ரசூலோ அவங்களோட உம்மத்துக்கு இதுல 1000ல் ஒரு அரை மடங்கு கூட சொல்லிக் கொடுக்கணும் சார். 1000ல் அரை மடங்கு கூட சொல்லிக் கொடுக்கல. நம்முடைய நாயகம் நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எழுதுதா? யூரின் பாஸ் பண்ணிட்டு சுத்தம் பண்ணும்போது ரைட் ஹேண்டால பண்ணாத, லெஃப்ட் ஹேண்டால பண்ணுங்கிறாங்க. இடுப்புக்கு கீழே என்ன வலது கரத்தை இஸ்தமால் செய்யாத, யூஸ் பண்ணாத. வலது கரம் என்ன உங்குறது, குடிக்கிறது, அதை கொண்டு போய் அங்க வைக்காத, இடது கரத்தை யூஸ் பண்ண. எவ்வளவு பெரிய விஷயம்! இன்னைக்கு என்ன அந்த என்னடத்தையே கையில என்ன போட்டு கழுவிட்டு இருந்தாங்க அந்த கொரோனா போட்டு கழுவிட்டு புரியுது. நம்முடைய நாயக மசாலா என்ன 1100 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ மசாலா என்ன எதை எந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போதும்ட்டாங்க நாயகம். அதான் நான் சொன்னேன், செருப்பு போடுறதுல இருந்து உடை உடுத்துறதுல இருந்து நகவற்றத்துல இருந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்முடைய உடம்புல என்ன ரத்த ஓட்டம் ரொம்ப வேகமா இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரத்த ஓட்டம் பிளட் சர்க்குலேஷன் கூடவா இருக்கும் உடம்புல. அதனால அன்னைக்கு நகை வெட்ட வேணாங்கிறாங்க சிலவாரசு. அன்னைக்கு ஷேவ் பண்ணாத, முடி வெட்டாத. ஏன்னா சின்ன ஒரு காயப்பட்டாலும் நிறைய பிளட் வெளியாகும். அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க கண்மணி நாயகம். பெரும்பாலும் பாருங்க ஊர்வலைன்னா இந்த சலூன் லீவ் விடுறது டியூஸ்டே தான் லீவ் விடுவாங்க. சார் செவ்வாய்க்கிழமை மணிக்கு என்ன முடிவெட்டுற கடை அனைத்து லீவ் விடுவான். அப்படி அல்ஹம்துலில்லாஹ்
நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுலையும் நமக்கு எது வெற்றி எது தோல்வி, எது நமக்கு பிரகாசம் எது நமக்கு இருட்டு, எது நமக்கு சந்தோஷம் எதுக்கு அது மாறான துக்கம், எல்லா விஷயத்தையும் நமக்கு தெல்ல தெளிவாக நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஒளிமயமான திருவாயால மாஷா அல்லாஹ் என்ன திருவாய்மான அருள் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த விஷயத்தை நமக்கு என்ன நாயகம் விட்டு வைக்கல, எந்த விஷயத்தையும் விட்டு வைக்கல. அதான் சொல்றேன், நம்முடைய சரீரம் படைக்க முன்னாடி என்ன உள்ள அந்த அமைப்புல இருந்து சரீரம் படைக்கப்பட்டு ரூஹு ஊதப்படுறதுல இருந்து மாஷா அல்லாஹ் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறான், எல்லாத்தையும் நாயகம் தெளிவுபடுத்துறான். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த சரீரத்துல நம்முடைய வாப்பாட பங்கு எது உம்மாட பங்கு எது. ஒரு தடவை யகூதிகள் ஒரு பெரிய கூட்டம் வந்தாப்புல ரசூலுல்லாஹ் ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ங்கிற கிதாபுல இது பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பக்காவான ஹதீஸ், வஹாபி கூட மறக்க மாட்டான். புரிஞ்சா? யூதர்கள் பெரிய கூட்டம் வந்தான், ஜூஸ் கண்மன் திரு சன்னிதானத்துக்கு வந்து கேட்டாப்புல, தாங்கள் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தா ரசூலாக இருந்தா நாங்க தங்கள்கிட்ட சில விஷயங்கள் கேட்குவோம், அது நபிக்கு ரசூலுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கோம், சாதாரண ஆட்களுக்கு தெரியாது. அதை தாங்கள் எங்களுக்கு ஆன்சர் பண்ணா தெளிவுபடுத்தினா நாங்க இஸ்லாமை கபூல் செய்வோம். கண்மன் நாங்க என்ன விஷயம் கேளுங்க. உடனே கேட்டாங்க, ஒரு குழந்தையுடைய ஒரு குழந்தையுடைய அந்த சரீரத்துல அந்த பாடியில தாயுடைய பங்கு எது தந்தையுடைய பங்கு எது, அதாவது தாயுடைய இரத்தத்திலிருந்து படைக்கப்பட்டது, புரிஞ்சா, எது தந்தையுடைய இரத்தத்திலிருந்து படைக்கப்பட்டது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் இரத்தத்திலிருந்து படைக்கப்பட்டது எதெல்லாம் மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. உடல்ல உள்ள மென்மையான எல்லா பகுதியும் தாயுடைய இரத்தத்திலிருந்து அல்லாஹ்வால படைக்கப்பட்டது மாஷா அல்லாஹ். உதாரணத்துக்கு கண் இருக்குது, அந்த கண் உள்ள அந்த வெள்ளை கலரு அந்த வெண்படலம் இருக்குது, கருவிழி இருக்குது, புரிஞ்சா. அந்த மாதிரி என்ன நம்மளோட உடம்புல சதை இருக்குது, அந்த தோல் இருக்குது, புரிஞ்சா. இந்த கை புஷ்பத்தில் இருக்குது, இது இருக்குது. எதெல்லாம் சாஃப்ட்னஸ் உள்ள பகுதி இருக்குதோ அதெல்லாம் தாயுடைய ரத்தத்திலிருந்து படைக்கப்பட்டது. மண்டை ஓடு இருக்குது, எலும்பு இருக்குது, முள் இருக்குது, புரிஞ்சா. எதெல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்குதோ அதையெல்லாம் தந்தையுடைய ரத்தத்திலிருந்து படைக்கப்பட்டது. புரிந்த? அடுத்து கேட்டானோ, ஒரு குழந்தை எப்படி ஆணாவது எப்படி பெண்ணாவது, அப்ப என்ன XXXY எல்லாம் அப்ப என்ன ஒன்றும் மெடிக்கல் சயின்ஸ்ல வரல, அன்னைக்கே நாயகம் சொல்லிட்டாங்க மாஷா அல்லாஹ். XXXY மாஷா அல்லாஹ் அன்னைக்கு கண்மன் நாயகம் தெளிவுபடுத்திட்டாங்க மாஷா அல்லாஹ். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் நாம இருந்த இடத்துல இருந்துகிட்டு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய அரிஷை பார்க்கிறதுக்கும் நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எல்லாத்தையும் திறந்து காட்டிட்டாங்க மாஷா அல்லாஹ். உட்கார்ந்துக்கிற இடத்துல இருந்துகிட்டு எந்த ஐயா பேசிட்டோம், எந்த ஏஐ போட்டாலும் கியாமத்து வரைக்கும் ஓடனாலும் ஏஐல அரசெல்லாம் பார்க்க முடியாது, புரிஞ்சா. கியாமத்து வரைக்கும் எத்தனை சயின்டிஸ்ட் வந்து என்னதான் கண்டுபிடிச்சாலும் அரிசி காண முடியாது. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட ஒரு மூமின் மாஷா அல்லாஹ் இருந்த இடத்துல இருந்துகிட்டு அரிசி காண்றதுக்கு என்ன நாயகம் வழி கொடுத்துட்டாங்க. அதனாலதான் என்ன ஹாஜா நாயகம் அவர்களோட சேக நாயகத்திட்டு ஹாஜா நாயகத்திட்டு சர்க்குருநாதர் உஸ்மான் ஹாரூன் நாயகத்திட்டு போன உடனே மாஷா அல்லாஹ் உஸ்மான் ஹாரூன் கேட்டாங்க, மேல என்ன தெரியுது பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க, எதுமா பாக்கணும், அரிசி தெரியுது, அல்லாஹ்வோட அரிசி தெரியுது மாஷா அல்லாஹ். நைஷாப்பூர்ல ரஷ்யால நைஷாப்பூர்ங்கிற ஊர்ல இருந்துகிட்டு மாஷா அல்லாஹ் அஜ்மீர் ஹாஜா நாயகம் அல்லாஹ்வோட அரிசி பார்த்தாங்க மாஷா அல்லாஹ். இந்த பூமியில இருந்துகிட்டு விளங்குச்சா? காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்துட்டாங்க மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துட்டாங்க. எந்த விஷயம் பாக்கி இல்லை.
தாய் வயிற்றுல உருவாகுறதுல இருந்து கபருக்கு உள்ள என்ன போய் வச்சு நடக்கிற விஷயத்துல இது உட்பட சர்வ காரியங்களை நமக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயால் எல்லா விஷயத்தையும் நான் நமக்கு என்ன சொல்லித்தரேன். புரிஞ்சா? இப்படி ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு ரிலிஜன்ல அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான். சாதாரணமான ஒரு ரிலிஜன் அல்ல இஸ்லாம். அல்லாஹ்வுடைய ஞானத்தில் இருந்து அல்லாஹ்வால் வகுக்கப்பட்டு அல்லாஹ்வால் டீச் பண்ணப்பட்ட ஒரு நிர்வாண ரிலிஜன் நம்ம இருக்கிறோம். மாஷா புரிஞ்சா? இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிரேட் கிஃப்ட் மாஷா இது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமாவுடைய ஈமான் மாஷா அல்லாஹ். கலிமாவுடைய நாயகரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரூத் லவ் மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கும் போது, செல்வங்களை எல்லாம் தலையான செல்வமான ஈமானுடைய செல்வத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கும் போது, அந்த செல்வம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ நாம அந்த விஷயத்துல கவனம் செலுத்தும் போதுதான் அல்லாஹ் நம்ம கொடுத்த அந்த செல்வத்தை நம்ம என்ன மிஸ்யூஸ் பண்ணாம நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? ஒரு மனுஷன் இஸ்லாமான பேரண்ட்ஸுக்கு பிறந்துட்டு களிமா சொல்லிட்டு இஸ்லாத்தை பத்தி எந்த விதமான திங்கிங்கே இல்லாம வாழ்றான். அப்ப அவன் என்ன செய்யறான்? இஸ்லாமை மிஸ்யூஸ் பண்றான். இஸ்லாத்தை மிஸ்யூஸ் பண்றான் அவன். எனக்கு புரியுதா? ஒரு மனுஷன் என்ன ஒரு நாளைக்கு ஒரு ½ ஹவராவது இஸ்லாம் பத்தி திங்க் பண்றான். ஆனா அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய விசேஷமான ஒரு ரிலிஜன் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான் அப்படின்னு திங்க் பண்றான். அப்ப அவன் என்ன செய்யறான்? இஸ்லாத்தை அவன் யூஸ் பண்ணிக்கிறான். இஸ்லாத்துல இருந்துகிட்டு அவன் இஸ்லாத்தை பத்தி ஒண்ணுமே யோசிக்கல, அல்லாஹ் பத்தி யோசிக்கல, ரசூலை பத்தி யோசிக்கல, எதை பத்தியுமே யோசிக்கல. இப்போ என்ன செய்யறான்? இஸ்லாத்தை அவன் மிஸ்யூஸ் பண்றான். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது புரிஞ்சா? ஒரு விஷயம் நான் சொன்னேன் ஆரம்பத்துல, நமக்கு கன்ஃபியூஷன்ஸுக்கு இங்க என்ன வேலை இல்லை மாஷா. எந்த ஒரு விஷயத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வேலை இல்லை. எல்லாம் தெளிவா இருக்கு. எல்லாம் மாஷா அல்லாஹ் உள்ளங்கை நெல்லிக்கடி போல இந்த உள்ளங்கையில் உள்ள கோடை பார்க்கறோம் நம்ம, இது எவ்வளவு நம்ம நல்லா கிளியரா பார்க்கறோமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கிளியரா நம்ம காட்டுறாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்படி உள்ள ரிலிஜன்ல அல்லாஹ் நம்மள அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மள வச்சிருக்கிறான் மாஷா. அப்ப இதை நம்ம யூஸ் பண்ணதுக்கான அடையாளம் என்ன? அதை பத்தி நம்ம திங்க் பண்றது, யோசிக்கிறது மாஸ்டர். திங்க் பண்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், யா உலில் அல்பாப்னு சொன்னா லுப்னு அரபில என்ன பருப்பு, நட்ஸ், இந்த கேஷ்யூநட், பாதாம், நட்ஸ் இருக்குது. லுப் அரபில பேர். அல்பாப் அந்த லுப்புக்கு ப்ளூரல். அதெல்லாம் சொல்லுவான், மண்டையில பருப்புகள் உடையவர்களே. நம்ம சாதாரண சொல்லுங்க, சும்மா தமாசா ஃப்ரெண்ட்ஸ் பேசும், படா பெரிய பருப்பு இவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கான், யா உலில் அல்பாப். அதாவது சிந்திக்கிற விஷயத்துல அல்லாஹ் ரொம்ப என்ன செய்யறான்? ரகபத்தை செய்யறான். ரகபத்னா ப்ரமோட் பண்றது. அரபில ரகபத்துங்கிறது ப்ரமோட் பண்றது மாஷா. என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாம எதையோ யோசிக்கிறோம், எதுல நமக்கு எல்லாமே கிடைக்குமோ அதை நம்ம போட்டு விட்டுறோம். நாம ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவங்களை பத்தி நம்ம யோசிக்கும் போது, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படிப்பட்டவங்க,
ரசூலுல்லாஹ் பற்றி ஒரு நாளைக்கு நம்ம என்ன ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம திங்க் பண்ணணும். மாஷா அல்லாஹ். அதை குர்ஆன் நம்ம வலியுறுத்து. வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல் வஅலமு, படித்துக்கொள், அறிந்துகொள். படிங்கள் அல்லாஹ், அறிந்துகொள், அறிந்துகொள். வஅலமுனா அறிந்துகொள். அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களிலே இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். எங்கேயோ இருக்கிறாங்க நினைச்சுக்காத, உங்களிலேயே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, நம்மிலேயே இருக்கிறாங்க. அல்லாஹ் ஏன் சொல்றான்னா, ரசூலை விட்டு நீ தூரமா இல்லை, ரசூலை விட்டு தூரமா இல்லை. எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஈமான் கொண்டியோ அப்போ ரசூலுடைய அந்த புனிதமான தொடர்பு என்ன, உன் கல்புடைய ரூஹுலையும் ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. ரசூலுடைய மகத்துவங்களை பற்றி யோசி, ரசூலுடைய கிரேட்னஸ் பற்றி ஃபிக்கர் பண்ணு, திங்க் பண்ணு. ரசூலுல்லாஹ் யாரு மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் யாரு மாஷா அல்லாஹ். எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மகா அற்புதமான படைப்பு அவர்கள், அல்லாஹ்வுடைய மகா அற்புதமான படைப்பு. வஅலமு, படிங்கிற அல்லாஹ். எப்படி தொழுவுன்னு சொன்னானோ குர்ஆன்ல, எப்படி நோன்பு பிடின்னு சொன்னானோ ரமதான்ல, எப்படி ஜக்காத்து கொடுன்னு சொன்னானோ, எப்படி ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னானோ, எப்படி குர்ஆனை அழகான முறையில் ஓதுன்னு சொன்னானோ, அதுபோல அல்லாஹ் குர்ஆன்ல நம்ம மீது கட்டாய கடமையாக்கலாம். வஅலமு, படித்துக்கொள், அறிந்துகொள். வஅலமுனா அறிந்துகொள், அறிந்துகொள், தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க. அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களிலேயே இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நம்முடைய உயிரை விட நமக்கு மேலான நெருக்கத்தில் இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? அதனால தான் நம்ம வாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன கண்மணி நாயகத்துடைய இந்த அலுமத்துல் அக்பரை பற்றி என்ன படித்து கொடுக்குறது தான் என்ன காலம் பூரா செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் என்ன அவங்களோட ஃபன்னை, அவங்களோட ஃபிலாசபி அதுதான் மாஷா அல்லாஹ். புரியுதா? அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல என்ன வஅலமுங்கிற, வஅலமு அறிந்துகொள், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். எல்லா விதமான அழிவில் இருந்து, எல்லா விதமான கேவலத்தில் இருந்து, எல்லா விதமான இருளில் இருந்து நம்மை பாதுகாத்து, நம்மை மகிழ்ச்சியான, சுபிட்சமான, பிரகாசமான, ஆனந்தமான பெருவாழ்வு வாழ வைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து முத்துலக்கான உஜூத ரஹ்மத்தான ரூஹுல் உஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்கள் நம்முடைய உயிரை விட நமக்கு மேலான பிரியத்திற்கு உரியவர்களாகவும், நம்முடைய உயிரை விட நமக்கு மேலான நெருக்கத்திற்கு உரியவர்களாகவும் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மாட்சிமைகளை, கிரேட்னஸை நாம அறிந்து கொள்ள வேணும், படிக்கணும். மாஷா அல்லாஹ். நாம அறிந்து கொள்ளணும், படிக்கணும். அல்லாஹ் மீது என்ன அதை கட்டாய கடமையாக்கணும். குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சூரா ஹுஜராத் அல்லாஹ் சொல்றான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய அறிந்து கொள். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிலே இருக்கிறாங்க. அவங்களோட மகா மகத்துவங்களோட மகா விசேஷங்கள் எப்படிப்பட்டவங்க, நாயகம் எப்படிப்பட்ட. ஹந்தக் போர் நடக்குது. நாயகத்துடைய காலத்தில் நடந்த போர்களில் ஒரு போர் ஹந்தக்குங்கிற போர். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ஹந்தக்குங்கிற போர்னா என்னன்னா, மக்கால உள்ள காஃபிர்கள் மதீனாக்கு என்ன படையெடுத்து வரும்போது வர விடாம மதீனா ஷரீஃபை சுற்றி பெரிய பள்ளம் வெட்டுறது, பெரிய குழி வெட்டுறது. எதிரிகள் வந்து உள்ளக என்ன நுழைய முடியாம. புரிஞ்சா? அது ஆழமான, அகலமான, நீளமான பெரிய பள்ளம் வெட்டுற அந்த வேலை நடக்குது. 1000 சஹாபாக்கள் அந்த பணியில் இருக்கிறாங்க. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியா இருக்கிறது போல ஒரு உணர்ச்சியை, நாயகம் பசியா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சஹாபி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்தாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியா இருக்கிற மாதிரி தெரியுது.
உடனே மனைவிட்ட ஓடனான். அல்லாஹ்வுடைய ரசூல் பசியா இருக்கிறது போல தெரியுது. ஏன்னா நாயகம் சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஏதாவது இருக்குதா? மனைவி சொன்னாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்தா 2லேருந்து 3 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் மாவும் இருக்குது, அதில் மாவு குழைச்சா அது 2-3 பேர் சாப்பிடலாம். புரிஞ்சா? அப்போ உடனே ஜாபீர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என்ன செய்யறேன், நாயகத்தை விருந்துக்கு கூப்பிடுறேன். புரிஞ்சா? ஆட்டை அறுத்துறேன், நீ மரசை குடிச்சு கிடிச்சு வேலை பாரு, ரொட்டிய மாவை கொலை. மனைவி சொன்னாங்க, நாயகத்திட்ட கிட்ட சொல்லிடுங்க, நாயகமே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் மாவு, 2-3 பேர் சாப்பிடலாம் எஜமானே அப்படின்னு சொல்லிடுங்க. புரிஞ்சா? உள்ள நிலைய கண்மண்ணாச்சும் எத்தி வச்சிருந்தாங்க. ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்திட்ட ஓடினாங்க. நாயகமே காது கிட்ட, எஜமான முபாரக்கான காது கிட்ட போய், நாயகமே யார சொல்லலாம், வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டாட்டிட்டு அறுத்து கொடுத்துட்டு வந்துருக்குறேன், ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கோதுமையும் இருக்குது, ரொட்டி சொல்ல சொல்லுங்க, தாங்கள் வீட்டில் தங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அவ்வளோதான். கண்மண் நாயகம் கந்த கிடக்கிற 1000 சஹாபாக்களை பார்த்து எல்லாரையும், என்னுடைய அருமை தோழர்களே, உங்களுடைய சகோதரர் ஜாபீர் பின் அப்துல்லா வீட்டுல உங்க எல்லாருக்கும் விருந்து ரெடி ஆகுதுன்ட்டாங்க. 1000 பேர். எத்தனை பேரு? 1000 மெம்பர்ஸ். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னைக்கு வஹாபியர் கேட்கலாம், இது புகாரியா? புகாரி ஹதீஸ். மாஷா புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாஷா அல்லாஹ். புகாரி 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 ஜாமிஉ ஸஹீஹ் புகாரி, இமாம் புகாரி பதிவு செய்யறாங்க. நாயகம் மாஷா அல்லாஹ் ஏலான் செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் பசி. நல்லா நாயகம் கூப்பிட்டதுதான் தாமதம். 50 பேர் என்ன லப்பைக்கு செய்தி யார சொல்லலாம், பரக்கத்தை விடுவோமான்னு எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. இந்த சஹாபி பார்த்தாங்க, மறுபடி பொண்ணு ஓடினாங்க பொண்ணாட்டிட்டு, ஏய் செய்தி கேள்விப்பட்டியா, நான் போய் நீ சொன்ன மாதிரி சொன்னேன், நாயகம் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டாங்க. பொண்டாட்டி சொன்னாப்புல, இதுதான் ரசூலுல்லாஹ் யாரு நாம தெரிஞ்சிருந்தாங்க, நம்ம வீட்டு நல்ல எஜமான்ட்டு சொல்லிட்டீங்க, இல்லை சொல்லிட்டேன், அதுக்கு மேலே கூப்பிட்டு அவங்க பார்த்துக்குவாங்க. நீ டென்ஷன் முடியா, நமக்கு எனக்கு டென்ஷன். இங்க அறுத்துக்கிறது ஒரு ஆட்டுக்குட்டி, 3 பேர் சாப்பிட்ற அளவு கோதுமைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் எடுத்துட்டு சொல்லிட்டேன், அப்புறம் தானே கூப்பிட்டாங்க. ஆமா, அதை எதுவும் பார்த்துக்குவோம். அதே மாதிரி பொண்டாட்டி இப்படி ஜவாபு பதில் சொன்ன உடனே மறுபடியும் ஓடினாங்க. அவங்க என்ன ரசூலுல்லாஹ்ட்ட ஓடுறது, பொண்டாட்டி ஓடி வர்றது, கிட்டன ஊடு என்ன 1000 பேர் வந்து எத்தனை ஆடை இருக்கும் யோசி. அவங்கெல்லாம் நல்ல மாஷா அல்லாஹ் போர் செய்யக்கூடிய போர் வீரர்கள். சும்மா நம்மளை மாதிரி என்ன 200 கிராம் 300 கிராம் சாப்பிட்ற ஆட்கள் இல்லை. சாப்பிட்டாலும் பறக்கத்தை 5-6 கிலோ சாப்பிடுவாங்க. என்ன சார் புரிஞ்சா? நம்ம குட்டி ஆடா இருந்தாலும் ஒரு 5-6 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அங்கே அப்படியே இல்லை, ஒரு ஆள் பிஸ்மில்லா நாங்கள் ஒரு ஆள் சாப்பிடுவாங்க சார். போர் சரி போர் வீரர்கள்ல விளைஞ்சா அப்படி உள்ளவங்க 1000 பேர் வந்தா எப்படி இருக்கும்? எத்தனை ஆடுகளா இருக்கணும்? அங்கே கோட் ஃபார்மே கொண்டு வரணும். இருக்க ஒரு குட்டி தான் விளங்குச்சா? இந்தியாவிலே பெரிய ஆட்டு சந்தை எது தெரியுமா? இப்போ குர்பான் வருதில்ல, ஹஜ் பேர்னா பெரிய ஆட்டு சந்தை எங்க இருக்குது? அஜ்மீர் ஷெரீஃப்ல தான் இருக்குது. பெரிய ஆட்டு சந்தை 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கெல்லாம் ஆடு இருக்கும். 40 கிலோ 70 கிலோனா மாஷா அழகழகான ஆடு. புரியுச்சா? சரி புரியுங்க. நாயகன் சஹாபி கூப்பிட்டாங்க, ஜாபீர் இங்க வாங்க, உங்க மனைவிட்ட போய் சொல்லுங்க, நான் வர்ற வரையிலையும் ரொட்டிக்கு மாவு குழைக்க வேணாம், அதே மாதிரி ஆட்டை அறுத்து சால்னா கிரேவி ஆகிட்டு இருக்குது, கிரேவி சட்டி ஓப்பன் பண்ணுவாங்க. நாயகம் ஆர்டர் போட்டான். வந்தான் கண்மன் நாய் சொல்லும் அந்த குலைக்கி இருக்கிற முபாரக்கான உமிழ்நீர் உமிழ்ந்தாங்க சொல்லலாம் திருவாயார். இப்போ மாவை கொலை
சட்டியை நீக்கி கிரேவி சட்டியை முபாரக்கான ரொட்டி சுடப்பட்டு சுட்டா என்ன அது பாட்டில் ரொட்டி சுட்டு போட்ட மேனியா இருக்குது மாசாலா. ரொட்டி சுட்டு போட்ட மேனியா இருக்குது. சால்னாவை அள்ளி அள்ளி பரிமாற்றம் நடக்குது. 1000 பேர் நாயகத்தோட சாப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்லாஹ் அக்பர் கபீரா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. குழச்சி மாவுல உள்ள ரொட்டியும் குறையல, ஆக்கின ஆட்டுக்குட்டியில உள்ள கரியும் சால்னாவும் குறையல. இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்கள் பார்த்தாலே சுபிட்ச நாடு. கண்மணி நாயகம் நம்மளை என்ன ஒரு கடாட்சிய பார்வை நாயகம் பார்த்துட்டாவே நமக்கு சுபிட்ச நாடு. நம்முடைய எல்லா நிலையில உள்ள இருளும் நீங்கி பிரகாசமாயிடும். அல்லாஹ்வுடைய நூறு முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ எல்லா விதமான ஆரோக்கியமும் எல்லா விதமான எல்லா திசையில எல்லா நிலையிலையும் நமக்கு ஹெல்த்தி லைஃப் வேணும்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய மேலான காரியம் எது? ரசூலுல்லாஹ்வுடைய மாட்சிமையை படிக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கிரேட்னஸ், ஹோலினஸ், நாயகத்துடைய மகா விசேஷங்களை என்ன நாம அல்லாஹ் சொன்ன மாதிரி வாலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ்னு அல்லாஹ் நம்ம கட்டளையிட்ட மாதிரி நம்ம ரசூலுல்லாஹ் பத்தி எப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டோமோ நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ரசூல் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாரின் சிறடு பரக்கத்து கொண்டு அல்லாஹ் பிரகாசமாக்கிடுவான். மாஷா அல்லாஹ். அந்த மேலான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அகலுக்கும் நம்முடைய அபாபர்களுக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. ஹஸ்புனல்லாஹ் சய்யுதீனல்லாஹ் ஃபضلி வ ரசூல். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.